அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த மார்னிங் ரொட்டீனை பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபியூ டேஸில் செம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபியூ டேஸ்னால் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் 4 to 5 டேஸ்லேயே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் செமஸ்டர் ஸ்டடி பிளான் அண்ட் 1 or 2 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டடி பிளானாக இருக்கட்டும் இல்லை டிப்ஸாக இருக்கட்டும், டுட்டோரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எந்த ஒரு வீடியோஸே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஃபார் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஸ்டடி பிளான், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க டிப்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளை மாதிரி வேறு யாராச்சும் செமஸ்டர் எக்ஸாம் எழுதலாம். ஸோ அவங்களுக்குமே இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இது யூஸ்ஃபுல்லாக இல்லை, 5 சப்ஜெக்ட் யார் படிக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன்ல, இந்த 5th செமஸ்டரில் எனக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட் தான் நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். மேபி வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக 5 சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இந்த ஸ்டடி பிளான் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஓனாக மேக் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். One of the most asked question from my subscriber, that is, study plan பார்க்கறதுக்கு பிஃபோராக ஐ எம் கோயிங் டு ஆன்சர் ஹவு டு ஸ்டே கன்சிஸ்டன்ட் இன் ஒன் ஒர்க் அண்ட் ஹவு டு ஃபோக்கஸ் சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல. இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். எதுவுமே கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியாது. இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் தான் பண்ணுறோம். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்றதை சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கன்சிஸ்டன்சினா என்ன? தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணுறது தானே. அது ஓவர் நைட்டாக வந்து பில்ட் ஆகும்னு நினைக்கக்கூடாது. நம்ம டெய்லியும் ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் அது ஹேபிட்டாக மாறும். என்னோட லைஃப்பில் நிறைய விஷயத்துக்கு நான் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் சேனல் வச்சுப்போம். ஸோ அதில் தினமும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்ல. ஒரு நாள் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதே டைமுக்கு நாளைக்கு எடிட் பண்ணனா அது ஒரு ஹேபிட்டாக மாறும். டெய்லியும் நான் 9 PM நான் வீடியோ எடிட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டேவும் சேம் டைமுக்கு 9 PM நான் எடிட் பண்ணணும். சப்போஸ் நான் ஒரு நாளைக்கு 9 PM எடிட் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் எடிட் பண்ணுறேன், அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் எடிட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஸ்கிப் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டைம் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு டைமில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்புறம் பண்ணலான்ட்டு ப்ரொகேஷனே தான் பண்ணி வைப்போம் தவிர அந்த டைமில் முடிக்க மாட்டோம். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியை நான் ஃபாலோ பண்ணுற ஒரே மெத்தட் என்னென்னா டைம் ஸ்கெடியூல் தான். வீடியோ நான் டெய்லியும் 9:30 போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 9 o'clock எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இது என்னோட ஹேபிட்டாக இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு டிப் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் கன்சிஸ்டன்சி பற்றி ஒரு கிளியர் ஐடியா சொல்லியிருக்கேன்ல. ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் எப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஸ்மால் கோல் செட் பண்ணுங்கள் டைமிங்கோட. அதே டைமிங்கில் அந்த கோலை நெக்ஸ்ட் டேவும் பண்ணுங்கள். அதே மாதிரி பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி ஃபாலோ ஆகிடும். கரெக்டாக நீங்கள் அந்த டைம் பார்க்கும்போது இந்த டைமில் நம்ம இந்த ஒர்க் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி definitely you will achieve. And yes, இப்போ செமஸ்டர் எக்ஸாமோட ஸ்டடி பிளான் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நான் டைம் டேபிளை நோட் பேடில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ டைம் டேபிள் பார்த்தோன்னா தான் நம்ம ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ண முடியும். நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருந்தாலும் ரொம்ப பெட்டர் தான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்டடி பிளான் மேக் பண்ணும்போது டேட் பார்த்தீங்கன்னா 9. ஸோ இன்றைக்கி ரெடி பண்ணுறோன்னா 4லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 10ஆம் தேதியிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு செம் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. 14 அதோட எப்போன்னா 19க்கு அப்புறம் 29, தென் 1, 2. இந்த 5 days தான் இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. 5மே மேஜருன்றதுனால 5 எக்ஸாமுக்கும் நான் எஃபோர்ட் போடணும். நம்ம நினச்சிருந்தோம்னா 10 days பிஃபோரே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏன் நான் அப்படி லேட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 5 days வந்து எனஃப்னு நினைக்கிறேன். அப்போது ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ரிமெம்பராக இருக்கும். ஏன்னா மாடல் எக்ஸாமு, இன்டர்னல் எக்ஸாமு, மந்த்லி எக்ஸாம் சொல்லிட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுவேன். தென் ப்ரெசன்டேஷனுக்கு சம் கொட்டேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை தீம்ஸஸ் அதெல்லாம் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ நான் என்ன எழுதுறேன்னா நாளையிலேருந்து டில் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டேட் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிக்கிறேன். இது மாதிரி நம்ம ரைட் பண்ணி வச்சோம்னா ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் எவ்வளோ டேஸ் கேப் இருக்குன்றது தெரியும். டேட் 10லேருந்து டேட் 13 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு எக்ஸாம் இருக்குது. அப்புறம் ஒரு 4 நாள் கேப் இருக்குது. தென் இன்னொரு எக்ஸாம். அதோட 10 நாள் ஒரு கேப் இருக்குது. அதோட ஒரு எக்ஸாம். தென் ஒரே ஒரு நாள் மட்டும் கேப் இருக்குது, ஒரு எக்ஸாம். அப்புறம் ஹாஃப் டே இருக்கும், ஒரு எக்ஸாம் இருக்குது. லாஸ்ட்டு 2 எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு லீவ் கிடையாதுல்ல. அந்த 2 எக்ஸாம் தான் ரொம்ப மெயின் சப்ஜெக்ட். அதாவது அலைடுன்னு சொல்வோம்ல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். பட் அதுக்கு வந்து அவங்க லீவ் கொடுக்கல. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸை நான் ஃப்ரெண்ட்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும்.
லாஸ்ட் எக்ஸாம் வந்து எம்எல், அதாவது மித் லிட்ரேச்சர். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து நாளைக்கு இந்த 2 டேஸ் வந்து படிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது 10ஆம் தேதி 11ஆம் தேதி. தென் எக்ஸாமுக்கு லாஸ்ட் 2 டேஸ் இருக்குல்ல, அந்த என்ன எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாம் வந்து படிக்கிற மாதிரி. ஐஎஃப்எல் வந்து 14 இருக்குன்னா 12, 13 வந்து அந்த எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு 4 டேஸ் கேப் இருக்குல்ல, அப்போது வந்து எம்எல்க்கு மேலே ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, எல்எஃப். ஸோ அந்த எக்ஸாமும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், லைக் அலைட் மாதிரி. இந்த எம்எல் சப்ஜெக்ட்டும் எல்எஃப்பும் ஏன் டிஃபிகல்ட் சொல்கிறேன்னா, இது நார்மல் சப்ஜெக்ட் மாதிரி நம்ம கதை எழுத முடியாது. பேலன்ஸ் 3 சப்ஜெக்ட் கூட ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி எழுதலாம். பட் இந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே 1 மார்க்ஸ் வரும். அப்புறம் நம்ம எல்லாமே வந்து படித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறேன். எல்எஃப் மட்டும் எக்ஸாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து 15 இருக்குல்ல, அன்றைக்கி படிக்கிற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 3 டேஸ் வந்து WW படிக்கலாம். அதோட 10 டேஸ் கேப் இருக்குல்ல, இந்த 10 டேஸ் கேப்பில் ஃப்ரீயாகவும் இருக்கலாம், பட் படிக்கவும் செய்யணும். இப்போ இதை எப்படி மார்க் பண்ணுறேன்னா, IWT எக்ஸாமுக்கு தான் இந்த 10 டேஸ் லீவ் இருக்குது. அந்த IWTயை லாஸ்ட்டு 3 டேஸ் படிக்கணும். அதுக்கு பிஃபோர் 2 டேஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஃப்ரீயாக இருக்கலாம்னா வேறு ஏதாச்சும் பண்ணலாம். அதுவும் அந்த 2 டேஸை யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் டேஸில் தான் நம்ம அந்த 2 டேஸாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இல்லாமல் ஜஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, லைக் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், இல்லை மெஹந்தி வைக்கிறதா இருக்கட்டும். நான் வந்து வீடியோ ஷூட்டிங், எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லை குக்கிங் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. WW எக்ஸாம் முடிஞ்சு இல்லை நெக்ஸ்ட்டு 2 டேஸ் வந்து எம்எல் தான் படிக்க போகிறேன். இந்த 10 டேஸ் லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் இருக்குது IWT. அதோட ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்எஃப் தான் ரிவிஷன் பண்ணுவோம். எல்எஃப் முடிஞ்சதும் ஆஃப் டே மட்டும் டைம் இருக்கும். அந்த ஆஃப் டேவை எம்எல் படிப்போம். எல்லாத்தையும் இந்த லீவ்லேயே படித்து முடிச்சிட்டோன்னா எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக எழுதலாம். நம்ம இது படிக்கலாம் அது படிக்கலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு பேனிக்குமே இருக்கக்கூடாது. தட்ஸ் இட். ஸ்டடி பிளான் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் எவ்வளோ டேஸ் கேப் இருக்குது, எப்போ படிக்கலாம், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டடி பிளான் மேக் பண்ணுறதுல ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸ்டடி பிளான்னா ரொம்ப தூரம்னா இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள் தான். யார் வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நான் 5 சப்ஜெக்ட்க்கு மட்டும் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை இட் அண்ட் புட் யுவர் ஓன் ஸ்டடி பிளான். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் தானே, ஸோ அந்த சப்ஜெக்ட்டில் எல்லாமே முடிச்சிடணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நம்மளால் முடிஞ்சதை படிக்கலான்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். ரொம்ப டூ மச்சாக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக படிக்கணும், நம்ம முடிச்சிடலாம், இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதை மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 டே தான் இருக்குது, இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது, அப்புறம் எக்ஸாம் வந்துடும் சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நிஜமாகவே உங்களால் படிக்க முடியாது. ஸ்ட்ரெஸ் ஆகிடும், பேர்டன் ஆகிடும். படிக்கும் போது ஹாப்பியான மைண்ட் செட்டோட ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக படிக்கணும். எல்லா கொஷினும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டடி பிளான் ரெடி பண்ணதுக்கப்புறமா எந்த டைமில் படித்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, இந்த லீவ்ஸில் டெய்லியும் 4 ஹார்ஸ் தான் நான் படிப்பேன். மார்னிங் 2 ஹார்ஸ், ஈவினிங் 2 ஹார்ஸ். அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நியூவாக படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் ரிவிஷன் தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மேக்ஸு அந்த மாதிரினா சம்ஸ் எல்லாம் போடுறதா இருந்தால் 2 ஹார்ஸ் கண்டிப்பாக பத்தாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 4 ஹார்ஸ் படிக்கிறீங்க ஒரு நாளைக்குன்னா, அந்த 4 ஹார்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு எதுக்கிட்டேயும் போகக்கூடாது. சப்போஸ் ஃபோனே வந்தாலும் நீங்கள் சைலண்டில் வச்சுட்டு நீங்கள் படிங்க. அந்த 4 ஹார்ஸ் இல்லை 6 ஹார்ஸ் டைம் வச்சு படிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுனாலும் பார்க்கலாம். அதுக்குன்னு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் போக வேண்டாம். பிகாஸ் இந்த எக்ஸாம் டைமில் விட்ட லீவ்ஸ் எல்லாமே ரொம்ப லெஷரான ஒரு லீவ்ஸ் தான். எக்ஸாம் முடிச்சுட்டு அகெயின் ஒரு 10 டேஸ் லீவ் விடுவாங்கள்ல. ஸோ அப்போ நீங்கள் என்ன வேணுனாலும் பண்ணிக்கலாம். until or unless don't waste your time. ஓரளவுக்கு இந்த ஸ்டடி பிளான் மேக் பண்ணுறதுல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நாளையிலேருந்து இந்த ஸ்டடி பிளானை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஸ்டடி பிளான் இன்றைக்கே மேக் பண்ணி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டடி பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அண்ட் ரீசெண்ட் டேஸாக நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோஸில் சில டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கம்மிங் எக்ஸாமில் உங்களோட மார்க்ஸ் என்னவா இருக்குன்றதை டெஃபினட்டாக கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், கீப் ட்ரீமிங், ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.